இந்த நாய் தான் உயிரோட இல்லையே. இந்த நாயை கொன்னது பிக் டாடி தான். இதுவரை நீ சம்பாதிச்ச காசெல்லாம் எனக்கு. அப்புறம் நீ தோத்துட்டா உன்னோட 3 விரல் நான் வெட்டிடுவேன். முதல் முறையா நீ தோத்துட்டேன்னு சொல்றத நான் கேக்குறேன். என்ன பணைய வச்ச? நீ உன் அப்பாவை கொன்னவன பழி வாங்க வந்த. ஆனா என்னோட பழி கணக்கு உன்னோடதை விட பெருசு. ஆக்சுவலி நீ இல்லனா இன்னைக்கு என் கேசினோவே க்ளோஸ் ஆயிருக்கும். நீ ரோலக்ஸ் பண்ண ஃப்ராட அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. நீ இவ்ளோ பெரிய எக்ஸ்பர்ட்னு நான் நினைச்சே பார்க்கல. ஐயோ மேம், நான் எக்ஸ்பர்ட்லாம் இல்ல. ஆனா என் கண்ணு கழுகு கண்ணு மாதிரி, யாரும் ஈஸியா தப்பிக்க முடியாத. என்கிட்ட நீ உண்மையை சொல்லலனாலும் பரவாயில்ல. பட் ஜாபை கண்டினியூ பண்ண. நான் உனக்கு சீனியர் ஸ்பாட்டரா பொசிஷன் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஐம் சாரி மேம். எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆட்டத்தை தொட்டுட்டேன். இனிமே இந்த ஆட்டம் என்னை விடாத. இனி நான் போக வேண்டிய பாதையில தனியா தான் போகணும். ஓகே அர்ஜுன், இதாவும் முடிவுனா நான் தடுக்கல. பட் அட்லீஸ்ட் இந்த இந்த கிஃப்டையாவது எடுத்துக்கோ. மேடம், நியூ இயரை சந்தோஷமா கொண்டாடு. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். உனக்கு எப்ப ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீ இங்க வரலாம். மை பிளேஸ் இஸ் ஆல்வேஸ் ஓபன் ஃபார் யூ. சாரி சொல்லதான் வந்தேன். ஐம் சாரி. ஐயா சாமி, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா சாமி. ஹாய். இந்த பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. சரி. இந்த குழந்தைங்க நல்லா படிக்க வைங்க. அம்மாமா, இங்க வேண்டாம், வீட்டுக்கு போய் பாருங்க. ஐயா, எங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு? இது எனக்கு போதும். ஓகே, பாய். ப்ரோ 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 நில்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, ஒரே நிமிஷத்துல ஏழை பொண்ண பணக்காரியா மாத்திட்டீங்க. நீங்க ஒரு நடமாட நல்லவர் ப்ரோ. அங்க கேசினோல பணமலை கொட்டுது. இவங்க மேல ஒரு சாரலாத அடிக்கட்டுமே. ஓ ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். முதல்ல கேட்ட பிச்சைக்காரனுக்கு காசு போடாம அந்த அம்மாவுக்கு மட்டும் எல்லா காசும் போட்டீங்களே, அது ஏன்? ஒரு நல்ல கேம்ப்லருக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கணும். அந்த பிச்சைக்காரன் அக்கவுண்ட்ல உன் அக்கவுண்ட்ல இருக்கிறத விட அதிகமா இருக்கு. ஐயோ, அவன் பிச்சை எடுக்கிறது ஒரு பிசினஸ். ஆனா இந்தம்மா பிச்சை எடுக்கிற நிலைமை வரும்போது கூட உழைச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ரோ நீங்க வேற லெவல் ப்ரோ. ப்ரோ பேசாம நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துலாம் ப்ரோ. நம்ம காம்போ ஒரு கலக்கல் காம்போவா இருக்கும் ப்ரோ. அது மட்டும் இல்ல, என்கிட்ட ஏகப்பட்ட கனெக்ஷன் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னு வச்சுங்களேன், இந்த கசினோவே ஒரு கலக்கலாம் ப்ரோ. கனெக்ஷனா? அப்போ இவனை யாருன்னு தெரியுமா? ப்ரோ இவன் ட்ரக் டேவிட் ப்ரோ. ரொம்ப வருஷமா ட்ரக் ஓட்டிட்டு இருந்தான். இப்ப பார் வச்சிட்டு இருக்கான் ப்ரோ. அவன் பார் பக்கத்துல இன்னொரு பார் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அங்க சீட்டாடுவான் ப்ரோ. ப்ரோ சீட்டாடியே பல பேர் ஆட்டத்துக்கு ஆப்பு வச்சு அன்றரை வரைக்கும் கைட்டி விட்டுருவான் ப்ரோ. இவன் வேற மாதிரி ப்ரோ. இவன் இது வரைக்கும் இவனை ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. கன்ஃபார்மா இவன் அவன் தான் உனக்கு நல்லா தெரியுமா? ப்ரோ நான் இன்னைக்கு நடுத்தரு நாராயணனா நிக்கிறதுக்கு காரணம் இவன் தான் ப்ரோ. போன வாட்டி நாங்க சீட்டாட போனப்போ சூப்பரா சீட்டாடியை நான் மடிக்கிட்டான். நான் ஆசையா வச்சு இந்த காரையும் பிடிங்கிட்டான். இன்னைக்கு கால் டாக்ஸி பிடிச்சி போக கூட காசு இல்லாம என் காலையே டாக்ஸி ஆக்கி பிடிச்சி போயிட்டு இருக்கேன்னா அது காரணம் அவன் தான் ப்ரோ. அவனை போய் நான் மறப்பனா? ஓ, நியூ இயர் ஸ்டார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. நான் அவன் கூட ஆடுறேன். ப்ரோ உள்ளதானே ஆட மாட்டேன்னு சொன்னீங்க. எனக்காக ஜெயிக்கிறதுல எந்த கிக்கும் இல்ல. ஆனா என் நண்பனுக்காக ஜெயிக்கிறதுல
ஒரு தனி கிக் இருக்கு. ஆ. உன் காசு உன் கார் உனக்கு வேணும்ல? ஆமா 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 ம். ப்ரோ நண்பன் என்னையா சொன்னீங்க? ஆமா. நண்பனா ப்ரோ எப்படி தளபதி படத்துல ஒரு சூர்யா தேவாவோ அந்த டேவிட் தலையெழுத்த மாத்த போற அர்ஜுன் தேவா ப்ரோ. நான் வேண்டாம். நான் வேண்டாம். ஜிஜிகோ. வா வா. என் நண்பன் போட்ட சோறு டேவிட்டே உன்னை ஜெயிக்க போறோம் பாரு. ப்ரோ இதான் ப்ரோ டேவிட்டோட பாரு. இங்க ஒவ்வொரு நியூ இயருக்கும் நிறைய பேர் சீட்டு விளையாட வருவாங்க. ஆனா ஜெயிக்கிறது என்னவோ அந்த டேவிட் மட்டும்தான். ப்ரோ ஐயோ 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 இங்க பாருங்க ப்ரோ, இதான் ப்ரோ என் காரு. போன நியூ இயர் ஆட்டத்துல அந்த டேவிட் என்கிட்ட ஜெயிச்சிட்டான் ப்ரோ. அப்போ அந்த டேவிட்டும் சீட்டர் தான். இல்ல ப்ரோ, அவன் செமையான பிளேயர். அவனுக்கு எல்லா ட்ரிக்ஸும் தெரியும். இந்த தேவா சரியான முட்டாளா இருக்கணும், இல்ல இன்னசென்ட்டா இருக்கணும். இல்லனா டேவிட் மாதிரி ஒரு சீட்டரை நல்ல பிளேயர்னு சொல்லுவானா? என்ன யோசிக்கிறீங்க ப்ரோ? ஒண்ணு இல்ல, வா போலாம். வாங்க போலாம். டா வச்சுக்கோ, கரெக்டா குத்தணும். டேய் வட்டி. தல வாத்தல வாத்தல. என்ன தல இன்னைக்கு உன் லக் வொர்க் அவுட் ஆகும் போல இருக்குது. ஆமாண்டா, அதான் என் லக்கா அலக்கா கூடவே கூட்டு வந்துட்டேன். ஓ டேவிட் எங்க? தோகரார் பாரு. இந்த கேம்ல 2 டைஸ் ரோல் பண்ணுவாங்க. அதுல எந்த நம்பரை ரோல் பண்றாங்களோ அந்த நம்பர் தான் பேஸ் நம்பர். அப்புறம் வேற வேற கார்டு எடுத்து பிளேயருக்கு கொடுப்பாங்க. எந்த கார்டு நம்பர் பேஸ் நம்பரை விட கம்மியா இருக்கோ அவங்க தோத்துட்டாங்க. யார்கிட்ட கார்டு நம்பர் அதிகமா இருக்கோ அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இத்தனை வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் டேவிட். யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. அடே போடா புளிப்பே. தட்ரா காட்டுல மேட்டுல ரோட்டுல வீட்டுல சந்தில பொந்தில பார்க்கல பீச்சில ஆத்தோரத்துல பீச்சோரத்துல செவரோரத்துல சிங்காரத்துல கலர் கலரா காட்ச வச்சுன்னு ஆடுறவங்கள கேளுங்கோ. டேவிட் ஆண்டா வச்சுக்கிட்டா வாங்கிப்பேங்க ஆப்புங்கோ ஆப்புங்கோ ஆப்புங்கோ. ஆடா மாவு மிஸ்னே நாடா ரிப்பீட். என்னாச்சு, எப்படி வந்த? நண்டு தானே வந்த, அதான் காரியா நாட தோத்துட்டு போயிட்டியா? இப்போ எதை வச்சு தோக்க போற? ஏய் டேவிட் கொஞ்சம் அமைதியாக மூடிட்டு இந்த தடவை உன் கூட ஆட போறது நான் இல்ல, என் ப்ரோ தான் ஆடுவாரு. நீ தான் பணம்னா பணம் கூட கேம் ஆடுவல. சீக்கிரம் கேம் ஸ்டார்ட் பண்ணு. வர்றோம். ஒரு பிச்சைக்காரன் ஒரு கோடீஸ்வரன் இட்டு வந்திருக்கிறான். சரி எத்தனை கோடி வச்சு ஆட போற? ஆமா மிஸ்டர், இவர் யாரு? 500. தோடா 500 ஆடா. டேய் இவன் கோடீஸ்வரன் இல்லடா, பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன். ப்ரோ வெறும் 500 ரூபாய் தானா? கொஞ்சம் பாக்கெட் செக் பண்ணுங்க ப்ரோ. என் மேல நம்பிக்கை இருக்கா? 10,000 டா. டேய் வட்டி இப்படி வா. ப்ரோ எப்படியாவது இவ்வளவு ஜெயிச்சிருங்க ப்ரோ. நான் எல்லா காசையும் வைக்கிறேன். எல்லா துட்டையும் வைக்கிறாராம. ப்ரோ நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க ப்ரோ. சாருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க்கு துடுற மாதிரி இல்ல. நமக்குன்னா துட்டு வந்தா ரைட்டு, அவ்வளவுதான். இப்ப கார்ட்ஸ நான் செட் பண்றேன். நான் கார்டு செட் பண்ணினா கண்டிப்பா நீ தோத்துருவேடா. டேய் இந்த செட்டிங் பண்ணுனா நம்ம கேம் காலி. கார்டு செட் பண்ணிட்டேன்டா. இப்ப ரூல்ஸ் படி கார்ட்ஸை லெஃப்ட்டுக்கா தட்டி ரைட்டுக்கா எடுக்கணும். வலிக்கிறியா? டைஸ் நம்பர் 6. அப்ப யாரோட கார்டு நம்பர் 6 விட அதிகமா இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. தேவா சும்மா இந்த கவுண்டர் டயலாக்ல குத்துன்னு இருக்காத. டேய் முதல்ல உன் கார்டை காட்டு. டேவிட்டுக்கு டோட்டலா 7. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.